பிசினஸ் வணிக நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான வணக்கங்கள். நம்மளோட சேனல்ல பிசினஸ், பிரான்சைஸ், தொழில் இப்படி பல்வேறு சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம வந்திருக்கிறதும் ஒரு சூப்பரான பிசினஸ் தான். மதுரையில இருக்கிற சீஷா ஷர்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். கடந்த 6 வருடமாக நம்ம ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு சாதாரண வேலையே கிடையாது. ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாலோ அது போன்றுதான் இந்த ஷர்ட். இந்த சட்டையை 19 துண்டுகளாக வெட்டினால்தான் சட்டையாக உற்பத்தி செய்ய முடியும். நம்மளுடைய பிராண்ட் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீசா ஷர்ட்ஸ். பிசி குவாலிட்டி தான் நாங்கள் அதிகமாக தயார் பண்ணுறோம். பிசி மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் பாலிஸ்டரும் காட்டனும் மிக்சடாக இருக்கும். அப்போ ஃபேப்ரிக் உடைய கலரு உங்களுக்கு மங்காது. பார்ட் ஒர்க் சிஸ்டம் தான் நாங்கள் பண்ணுவோம். காலர் மட்டுமே ஒருத்தவர் நேர்த்தியாக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலருடைய குவாலிட்டி அப்படியே மெருகேறிக்கிட்டே இருக்கும். ஓகே, லினன் ஃபேப்ரிக்ஸ் பண்ணுறோம், பாம்பே காட்டன் பண்றோம், கிஜா காட்டன் பண்றோம், ஐரிஸ் லினன் பண்றோம், மொராக்கோ லினன் பண்றோம், லஸ்டர் வெஞ்சர்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம். முழுக்க பிளைன்ல தான் கான்செப்டே நம்ம கான்செப்ட். இப்போ எங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்க வரீங்கன்னா, என்கிட்ட 1000 சட்டை எடுத்தாலும் சரி, 1 லட்சம் சட்டை எடுத்தாலும் சரி, என்ற ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்து எண்டிங் ரேட் வரைக்கும் ஒரே ஃபினிஷிங் தான். இது யாருனாலுமே கொடுக்க முடியாதுங்கிறேன், சேலஞ்சிங் விடுறேன். சீசா ஷர்ட்ஸோட நிறுவனர் முகமது ரிஸ்வான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வாழ்த்துக்கள். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. அண்ணா உங்களை பற்றியும் நம்மளுடைய நிறுவனத்தை பற்றியும் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம்ண்ணா. என் பேர் முகமது ரிஸ்வான். நம்ம மதுரையில் கம்பெனி நூரா கிரியேஷன் நிறுவனம் வச்சுருக்கோம். கடந்த 6 வருடமாக நம்ம ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். 13 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக தயார் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் வந்துச்சு. ஏன் சொந்தமாக தயார் பண்ணணும்? அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய வேலை பார்த்த நிறுவனத்தில் கூட அந்த கஸ்டமருக்கு சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாத சூழல் இருந்துச்சு. அப்ப நம்ம கஸ்டமருக்கு தேவையான பொருளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம சீக்கிரமே நம்ம தொழிலை மேம்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில நானும் தொழில இறங்கிடலான்னு சொல்லி இறங்கிட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு சாதாரண வேலையே கிடையாது. ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாலோ அது போன்றுதான் இந்த ஷர்ட். இந்த சட்டையை 19 துண்டுகளாக வெட்டினால்தான் சட்டையாக உற்பத்தி செய்ய முடியும். ஒரு சட்டையை உற்பத்தி பண்ணுவதற்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 30 பேருடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு சட்டை வடிவம் கிடைக்கும். அதுவும் சரியான முறையில் சரியான பார்ட்டிக்கு போய் சேர்த்தாதான் பணமே கிடைக்கும். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ நூரா கிரியேஷன்ஸ்ல என்னென்ன விதமான பிராண்ட்ஸ்லாம் பண்றீங்க, அதுல என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு? இப்போ நம்மள்ட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷர்ட் ஒன்லி ஃபார்மல்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஃபார்மலில் நிறைய பிளைன் வெரைட்டிஸ் மட்டும் தான் அதிகமாக நான் பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய பிராண்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீசா ஷர்ட்ஸ். சீசா பிராண்டை ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாத்திரதா நம்மளுடைய இலக்காக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பர். நம்ம பிராண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஃபிட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் எப்படி போய் ஒரு டைலர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவை வடிவமைச்சு வாங்குவீங்களோ அதை நம்ம ரெடிமேடாகவே கொடுத்துருவோம். இப்போ அதில் என்னென்ன ஃபார்மல்ஸ் மட்டும் பண்ணுறோமா இல்லை கேஷுவல்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுறோமா? மெயினாக நம்ம பண்ணுறது ஃபார்மல்ஸ் தான் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் லான்ச் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான ப்ராடக்ட் வேலை நடந்துகிட்டு இருக்குது. டிசைனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது MLX அப்டேட் பண்ணுவோம், கன்ஃபார்மா அப்டேட் பண்ணுவோம். அது பெரிய லெவல்ல நல்லா ரீச் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்ன மாதிரியான கிளாத்ல எல்லாம் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா பிளைன் வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில பண்றோம். குறைந்தபட்சம் சொல்லணும்னா ஒரு 15 வெரைட்டிஸ் பண்றோம். ஓகே, லினன் ஃபேப்ரிக்ஸ் பண்றோம், பாம்பே காட்டன் பண்றோம், கிஜா காட்டன் பண்றோம், ஐரிஸ் லினன் பண்றோம், மொராக்கோ லினன் பண்றோம், லஸ்டர் வெஞ்சர்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம். முழுக்க பிளைன்ல தான் கான்செப்டே நம்ம கான்செப்ட். நீங்க எப்ப கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் இன்ஷா அல்லா அல்லாஹ்வோட உதவியால் நாங்கள் எவ்வளோ முடியுமோ நாங்கள் செஞ்சு தருவோம் உங்களுக்கு. சூப்பர். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ப்ராடக்டாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஃபேப்ரிக் வர்றதுக்கே நாங்கள் சூரத்து பாம்பேலேருந்து ஆர்டர் போட போகும்போது 1 வீக் ஆகும் வர்றதுக்கு. அது வந்ததுக்கு பிறகு அதை நாங்கள் அதுக்கப்புறம் அதை மீட்டரை செக் பண்ணுவோம்.
வந்திருக்க மீட்டர் சரிதானான்ட்டு அதுக்கப்புறம் அதை கட்டிங் பீட் ரெடி பண்ணி ஒரு நோட்டில் போட்டு ப்ராசஸ் பண்ணி எத்தனை மீட்டர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கட்டிங் மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். கட்டிங் மாஸ்டர்கிட்ட இன்னென்ன சைஸில் இன்னென்ன ரேஷியோவில் இன்னென்ன மாதிரி எங்களுக்கு கட்டிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கட்டிங் மாஸ்டர்கிட்ட கொடுப்போம். முதல்ல ஆரம்பிக்க போகிறதே அந்த கட்டிங் மாஸ்டர் தான். அவங்க சரியான முறையில் செஞ்சால் மட்டும்தான் மற்றுள்ள எல்லாமே சரியாக இருக்கும். ஆரம்பம் சரியாக இருக்க போது முடிவு சரியாக இருக்கும். இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் பயன்படுத்தினா அதை பயன்படுத்தும் போது தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ கட்டிங் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் யூனிட் போகணும். ஸ்டிச்சிங் யூனிட் போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா எல்லாமே ஒரே ஆள் தைக்க முடியாது. நம்மள்ட்ட பார்ட் ஒர்க் சிஸ்டம் தான் நாங்கள் பண்ணுவோம். காலர் மட்டுமே ஒருத்தவர் நேர்த்தியாக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலருடைய குவாலிட்டி அப்படியே மெருகேறிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரே பிராண்டடுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட எப்பவுமே ஃபிட்டு கரெக்டாக இருக்கும், குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும், இவங்களோட ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட் வராது, இவங்களோட ஃபேப்ரிக் பக்காவா இருக்கும். அதான் பிராண்டு. அன்பிராண்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நார்மலா எல்லாமே ஒரே ஆளே பண்ணக்கூடியது. பிராண்டட்ஸ் பண்ண போகும்போது என்ன நடக்கும்னா இப்படி பார்ட்டா பிரிச்சிருவாங்க. காலர் மேக்கிங்னு ஒருத்தர் இருப்பாரு, பட்டி மேக்கிங்னு ஒருத்தர் இருக்காரு, காஜா பட்டனுக்குன்னு தனியா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ ஷோல்டர் அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்தா மட்டும்தான் இந்த ஷர்ட்டை வடிவமைக்க முடியும். அப்படி 10 பேரும் ஒரே துறையில் செய்ய போகும்போது அது மெருகேறி ஒரே மாதிரி. இப்போ எங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்க வரீங்கன்னா என்கிட்ட 1000 சட்டை எடுத்தாலும் சரி 1,00,000 சட்டை எடுத்தாலும் சரி என்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்து எண்டிங் ரேட் வரைக்கும் ஒரே ஃபினிஷிங் தான். இது யாருனாலுமே கொடுக்க முடியாதுங்கிறேன், சேலஞ்சிங் விடுறேன். சூப்பர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு லோ ரேஞ்ச் ஐட்டத்துக்குன்னு ஒரு சில அக்சசரிஸை உள்ள வைப்பாங்க, ஹை குவாலிட்டிக்குன்னு ஒரு அக்சசரிஸ்னு உள்ள வைப்பாங்க. அப்படித்தானே பண்றாங்க எல்லாருமே. இந்த நூரா கிரியேஷன்ங்கிற நிறுவனம் மட்டும் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல வரைக்கும் என்னென்ன ரேஞ்சில எல்லாம் நாங்கள் ப்ராடக்ட் பண்றோமோ எல்லாத்துக்குமே ஒரே அக்சசரிஸ் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். சூப்பர். அப்போ எல்லாமே குவாலிட்டி வைஸ்ல சரி பக்காவா இருக்கும். அவங்க எடுத்து போட்டதுக்கு பிறகு அவங்க கன்ஃபார்மா சீசா சட்டு எங்கே வாங்கணுங்கிறத மறக்கவும் மாட்டாங்க. அப்படி என்னுடைய வியாபாரிக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரி எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுனால என்னைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு பூரா தொய்வின்றி வேலை கொடுக்கறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. ஷர்ட்ஸ்னா ட்ரெஸ்னாலே வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தயாராகுது அப்படின்னு சொல்கிறப்போ அதோட குவாலிட்டி பற்றி நமக்கு நல்லா தெரியுது. இந்த ஷர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்க்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுறது, அதுக்கப்புறம் ஃபேட் ஆகுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? பிசி குவாலிட்டி தான் நாங்கள் அதிகமாக தயார் பண்ணுறோம். பிசி மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பாலிஸ்டரும் காட்டனும் மிக்சடாக இருக்கும். அப்போ ஃபேப்ரிக் உடைய கலரு உங்களுக்கு மங்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அயனிங் பண்ணுறது கூட உங்களுக்கு வேலை இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளீட் அப்படியே நிற்கும். அவங்க அப்படியே ஆஃபீஸ் யூஸாக இருந்தாலும் சரி அழகாக பட்டன் போட்டு மடக்கி அவங்க பாட்டுக்கு வீட்டில் வச்சிட்டாங்கன்னா அழகாக அவங்க நம்ம நாளைக்கு மறுநாள் எடுத்து அவங்க போட்டு ஆஃபீஸ் போயிட்டே இருக்கலாம். பிஸ்னஸ்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து மெயினான விஷயமா இருக்கு. இப்போ நீங்க வந்து பெஸ்ட்டான மேனுஃபேக்சரிங்கோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துடுறீங்க. இது என்னென்ன வகையில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 13 வருட காலமாக வந்து ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருந்து தான் எனக்கு நாலேஜ் கிடைச்சிச்சு, பார்ட்டிகளுடைய நாலேஜ். அதிகபட்சமாக இந்த 6 வருடத்தில் ஒரு வருஷம் டோட்டலாக வச்சுக்கிடுவோம். இந்த 1 வருஷம் மட்டும் தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். 5 வருஷமா என்னுடைய யூனிட்ல இருந்தே தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஏன்னா நான் யாருங்கிறத அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன். நம்ம பிராண்ட் என்னங்கிறது அது ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ்னா யாரெல்லாம்? நமக்கு மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் தான். இப்போ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியா நம்மகிட்ட எவ்வளவு வாங்கலாம்? மினிமம்னு வச்சீங்கன்னா ஒரு 30 பீஸ் வாங்கலாம். ஓகே, 30 பீஸ்ல இருந்தே நம்ம கிட்ட வாங்க முடியும். தாராளமா வாங்கலாம். சூப்பர். இப்போ நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எந்த பேன் இந்தியாவா பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எங்கெங்கெல்லாம் பண்றோம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். அதிகமாக தமிழ்நாட்டுக்கு பண்ணுறோம், கேரளாவுக்கு ஒரு 25% பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஷர்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? இப்போ அவங்கெல்லாம் நம்மகிட்ட அணுகுனா அவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பீங்களா? அவங்க கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுத்துக்க முடியும். ஆனால் அதுக்குள்ள கால அவகாசம் கேட்போம். மினிமம் 20 நாள் கன்ஃபார்மாக கேட்போம். அந்த 20 நாள் சொல்லுவோம், 15 நாளில் கூட முடிச்சு கொடுத்துருவோம். அது 10 பீஸாக இருந்தாலும் சரி, 500 பீஸாக இருந்தாலும் சரி, 5000 பீஸாக இருந்தாலும் சரி, ஓகே, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மேன் பவர் இருக்காங்க. ஓகே, நாங்கள் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்போம். இப்போ ஆர்டர் பண்ணிட்டாங்க, கடைகளுக்கு எத்தனை நாளைக்குள்ள நீங்கள் வந்து டெலிவரி கொடுக்க முடியும்? இப்போ ரெடி ஸ்டாக் இருந்துச்சுன்னா பகல் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லை ஈவினிங் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மாக டிஸ்பேச் ஆயிரும்.
சூப்பர். அது அல்லாத பட்சத்தில் மறுநாள் டிஸ்பேச் ஆகும். ஓகே. ரெடி ஆகக்கூடிய பொருளாக இருந்தால் அதை மட்டும் முன்னிலைப்படுத்தி வேகமாக தயாரிப்பு செஞ்சு அதை 1 வீக் உள்ளாடி எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அது 100 பீஸோ 200 பீஸோ 500 பீஸோ ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம். இப்போ நம்மகிட்ட ஷர்ட்ஸ்லாம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ வரைக்கும் இருக்குது? நம்மளுடைய ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 180லேருந்து 500 வரைக்கும் நம்ம வந்து வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். அந்தந்த ரேஞ்சுக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும். அக்சசரிஸ் எல்லாமே ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் பண்ண மாட்டோம். ஃபேப்ரிக் உடைய ரேட்டு மாற மாற அங்கே உங்களுக்கு ரேஞ்சு மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பர். எல்லாமே ஒரே ஃபினிஷ் குஸ்டாக தான் இருக்கும், பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்மகிட்ட எத்தனை கலர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 20 கலர்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே 20 கலர்ஸ் இருக்கும், 10 கலர்ஸ் இருக்கும், 25 கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்குது. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் 25 கலர்ஸ் வச்சாதான் என்னால் வந்து ஹோல்சேல் பார்ட்டிக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க கேட்குற குவான்டிட்டி அந்த 25 கலர்ஸ் இருந்தால் தான் என்னால் செல்லிங் பண்ண முடியும். இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் தான், அதில் அப்படி தான் வருமே, வர்ற ப்ராடக்ட்டே அப்படி தான் வரும். அந்த 10 கலரை மட்டும் நான் ரெகுலராக ரெடி பண்ணி 2000 பீஸ் 3000 பீஸ் என் பார்ட்டிகளுக்கு ஹோல்சேலுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஷர்ட்டோட மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட ரேட்டு இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சீஷா ஷர்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நேரில் வாங்க, நேரில் வந்து ஃபேப்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட நேரடியாக பேசிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக இவங்களோட பிஸ்னஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது பிஸ்னஸ் வணிகன். நன்றிண்ணா. நம்ம நன்றிங்க.